மனுஷன்ல கர்த்தரே இறங்கி வந்து என் கையை பிடிச்சு நடத்துவத அவருடைய பூரண பிரசன்னத்தை அனுபவித்து, பிழையற்ற பிரசன்னத்தை அனுபவித்து, பிழையற்ற அன்பை அனுபவித்து தேவன் என்னை நடத்த போகிறார். எத்தனை சகோதரர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர், நல்லவர். glory be to God. ஒரே ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவனே, இந்த ஒரு பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை ஸ்கிரீன்ல போடும்போது எங்களோட கூட சேர்ந்து நீங்க நல்ல கைகளை தட்டி பாடும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். வருஷத்துல நெருப்பாய் இறங்கிடுவா. சொல்லுங்க, நெருப்பாய், நெருப்பாய் இறங்கிடுவா. என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா. நெருப்பாய், நெருப்பாய் இறங்கிடுவா. என் தெய்வம் ஆவியே, ஆவியே,
அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நீங்க சொல்லுங்க. ஜுவாலையே உயர்த்தி அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுமா. அசைவாடும் எங்கள். அப்படியே எல்லோரும் எழுந்து நின்று worship the living God. அசைவாடும் அனலாக்கும் ஒருவன் மாத்திரம் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க ஆகாலின் படைகளை இந்த வருஷத்துல நான் ஒருவன் மாத்திரம் சொல்லி நான் ஒருவன் நான் ஜெபிக்க அவர் தலை ஜெபிக்க அவர் நெருப்பாய் என் இயேசு நெருப்பாய். உயர்த்தி சொல்வலமாயா. நெருப்பாய் இறங்கிடுவான் என் இயேசு நெருப்பாய். அசைவாடு. Yes, glory be to God. தாகமுள்ளவன் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே. எங்கள் மத்தியில உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறவன் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில அசைவாடுதவே. எங்கள் அக்கினி உயர்த்துகிறோம் தகப்பனே. ஒருவராய் பெரிய அதிசயமான காரியங்களை செய்து நேர்த்தியான பங்குகளை கிடைக்க செய்து மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போனது உண்மைதான். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனால் இந்நாளிலே செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். Hallelujah. We glorify you, Father. அவர் நமக்கு முன்பு புறப்பட்டு கோணலானவைகளை செவ்வைப்படுத்தும்படியால் இந்த வருஷத்துல நீங்கள் நேர்த்தியான பங்குகளை சுதந்திரிக்கும்படியால் என் தேவன் உங்கள் பேரில் கிருபையாய் ஆதரவாய் இருக்கிறபடினால நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசு நாமம் ஒன்றே போதும். இயேசு ஒருவரே பெரியவர். இயேசு ஒருவரே உன்னதமானவர். எங்கள் திருச்சபையில் வைத்து பிரதி மாதம் 2ஆம் சனிக்கிழமை நடைபெறுகிற சபை பாடுபாகற்ற விடுதலை உபவாச ஜெபத்தில் பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அந்த வீடியோல இருந்து கிடைச்ச 2வது ஒரு சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். என்ன அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்னா, பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். 2 பேர் எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? அந்த கன்விக்ட் அண்ட் த ஜட்ஜ். சேம் ஸ்கூல், ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாங்க, ஒரே கிளாஸ்ல படிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தி ஜட்ஜா இருக்கிறா, ஒருத்தன் திருடனா இருக்கிறான், ஒருத்தன் குற்றவாளியாக இருக்கிறான். அது என்ன குற்றம் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவுதான் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாலும், எவ்வளவுதான் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைத்தாலும், கணவன் மனைவி
உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக டோன்ட் பிஹேவ் வயலன்ட்லி. கணவன் மனைவி என்ன செய்யக்கூடாது? உங்க பிள்ளைங்க முன்னாடி யாராவது ஒருத்தர் தோத்து போயிருங்க, பிரச்சனை இல்லை. அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்க முன்னாடி பாத்திரத்தை அடிக்கிறது, கத்துறது, கூச்சல் போடுறது, இதை செஞ்சீங்கன்னா that child, நீ என்னதான் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் that is going to be a violent child in the future. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக என்ன பேசுறீங்கன்றதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்றத குழந்தைகள் கவனி. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களை விட உங்க பிள்ளைங்க ரொம்ப ஷார்ப்பு. ஒத்துக்கிறீங்களா? அப்படி அப்படி சம்பவம் நடந்திருக்குதா? எங்கேயோ விளையாண்டுட்டு இருக்கும் குழந்தை, கரெக்டா? ஆனா நீங்க என்ன போன்ல பேசுனீங்கன்றத யார்ட்டமா பேசுற, என்னமா ஆச்சுன்னு வந்து கேள்வி கேட்கும், கரெக்டா? நடந்திருக்கா இல்லையா? ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க அவ்வளோ ஷார்ப்பு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்றத அது 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 பைக் ஓட்டிட்டு இருக்கோம். கடைசியில அப்பாட்டையோ அம்மாட்டையோ இன்னைக்கு போன்ல பயங்கர பிரச்சனை. அப்பா அம்மா பாப்பா, டேய் நீ எப்படா கவனிச்ச? ஸோ அந்த பிள்ளை, அந்த மனுஷன் வந்து கன்விக்டா மாறுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா பிடிச்சா ஜெயிலில் போடணும். ஏன்னா ஒரே ஸ்கூலில் படித்த ஒரு குழந்தை ஜட்ஜ் ஆக முடியும்னா, இன்னொரு குழந்தை கன்விக்ட் ஆகுதுன்னா திஸ் இஸ் சம்திங் வெரி சீரியஸ். ஒரு பேரண்டாக நீங்கள் 2025 பிரவேசிக்க போகிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தான், தோற்று போங்க பரவாயில்லை, வாயை மூடிடுங்க பரவாயில்லை, தோற்று போனதாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைக்காக தோற்று போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, சப்ஜெக்ட்டுக்கு வரும். இன்றைய தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும், இந்த ஒரு வார்த்தை 3 வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, நான் உன்னை மறப்பது இல்லை. ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறான்னு? அவங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க ஜெபம் பண்ணி பரவாயில்ல, விசுவாசிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. அன்பின் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் மதிய நேரத்தில் நீங்கள் கொடுத்த வார்த்தையை அப்பா, நேற்று மதியம் உட்காந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் டேடி. ஒன்றும் மறைக்காமல் அப்படியே பேச எனக்கு கிருபையை தாங்க டேடி. யார்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறோம் அவங்கள்ட்ட பேசுங்க. இந்த நாளில் வந்திருக்கிற யார்கிட்டலாம் நீங்கள் பேச சித்தமாக இருந்தீங்களோ அவங்கள கொண்டு வந்திருக்கிறீங்க, அவங்களோட பேசுங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை மறப்பதில்லை. நான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அந்த வார்த்தை வசனத்தில் எதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க? நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வசனம் முதல் காரியம் தெரியுமா? நான் உன்னை மறப்பதில்லை. நான்ன்ற வார்த்தையை ஏன் கர்த்தர் யூஸ் பண்ணார்னா, யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இது பிராக்டிக்கல், இது நடக்கும். உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? 100% நடக்கும். ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்க இப்படி அழகாக, நீங்கள் மரித்த பிறகு 3 நாட்கள் அழுவார்கள், 3 நாட்கள் அழுவார்கள். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 மாதம் துக்கமாக இருப்பார்கள். அப்புறம் எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அடுத்த சந்ததி எழும்பும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் மரித்த உடனே உங்கள் ஃபோட்டோ இருக்கும். ஆனால் அடுத்த சந்ததி எழும்பும்போது அது இருக்கும். 3வது சந்ததி எழும்பும்போது நீங்கள் யாருன்னே யாருக்குமே தெரியாது. அதாவது நம்ம பேரனுக்கு பேரம்பேத்திக்கு நம்ம யாருன்னே தெரியாதான். அந்த அந்த சந்ததி முடியும் போது போட்டோ கூட காணாம போயிருமா. ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்கிறோம். அந்த உலகத்தில் தான் அவ்வளோ ஈகோ, நமக்கு அவ்வளோ பெருமை, அவ்வளோ அகம்பாகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை யாரும் நினைக்க போகிறது எல்லாம் மறந்து போகிறாங்க. ஆனாலும் நம்ம அந்த மறந்து போகிற உலகத்தில் அவ்வளோ ஆணவமா, அவ்வளோ அதாவது பெருமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி, கர்த்தர் சொல்ற முதல் அர்த்தம் என்னன்னா, நான் உன்னை யார் வேணா மறப்பாங்கப்பா, நான் என்ன பண்ண போறதில்ல. இது கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயத்துக்கு அதான் சொல்றாரு, நான் உன்னை. அப்ப 2வது அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது முதல் அர்த்தம் யார் மறந்தா நான் மறக்க மாட்டேன். 2வது, நீ எதை நினைத்து இருக்கிறாயோ, இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதாவது தேவன்
என்ன நினைச்சிருக்கிறாருன்னா என் குடும்பத்தை நினைச்சிருக்கிறாரு. என்ன நினைச்சிருக்கிறாருன்னா நான் தேவையுள்ள மனுஷன், துக்கமுள்ள மனுஷன், கஷ்டப்படுற மனுஷன். அந்த தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப நான் உன்னை மறப்பதில்லை சொல்லும் பொழுது நான் ஏதோ என் இருதயத்தில் நினைச்சிருக்கிறேன், அதை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இதயத்தில் எதையோ வச்சிருக்கிறேன், இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்ற முதல் குறிப்பு, முதல் காரியம், நான் உன்னை மறக்கலைன்னா யார் வேணா மறக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன்பா. ரெண்டாவது காரியம், உன் இருதயத்துல சில காரியங்களை நீ நினைச்சிருக்கிற, அதை நான் மறக்கல, அதை நான் நினைத்திருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இப்ப நினைவுகள் என்ன? நினைவுகள்னா என்ன? நான் நினைச்சிருக்கிறது கர்த்தருக்கு தெரியுமான்ற கேள்வி வரும் நிறைய பேருக்கு. சிலருக்கு ஆன்சர் தெரியும் அதுக்கு. இருந்தாலும் உங்க நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சில ஆதாரங்களை காட்ட விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூமியில் பெருகினது என்றும் என்னங்க அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் சிறு அனித்தமும் பொல்லாது. அப்ப மனுஷன் இருதயத்துல என்ன நினைக்கிறான்றது என் கர்த்தருக்கு தெரியும். அப்ப நான் உன்னை மறக்கலன்னா உன் பொல்லாத நினைவுகளை குறித்து கர்த்தர் இங்க பேச விரும்பல. நீ சில காரியம் என் வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கிற, ஆகவே நான் உன்னை நினைக்கிறேன். என்ன தெரியுமா அர்த்தம்? நீ விரும்புகிற அந்த காரியத்தை, நீ நினைத்திருக்கிற அந்த காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் மறக்கல. உங்க இருதயத்துல இருக்கும், நீங்க சொல்லி இருக்க மாட்டீங்க. சில நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க, இது நடந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, இது வாழ்க்கையில கிடைச்சா நல்லா இருக்கும்னு. அந்த நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்ப நினைக்கிறதும் மனசுல வச்சிருக்கிறது நினைவுதான், நீங்க வார்த்தையில சொன்னாலும் நினைவுதான். இப்ப இருதயம் எப்படி பேசுது? என் இருதயத்துல சில நினைவுகள் இருக்குது, அதுதான் வார்த்தையாய் வெளியே வருகிறது. அப்ப கர்த்தர் என் நினைவுகளை அறிஞ்சிருக்கிறாரு, நான் பேசுற வார்த்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. ஆதியாகம புத்தகம் வாசிக்க வேண்டாம், 11ஆம் அதிகாரத்துல 3 முதல் 5 வசனங்கள். அவங்க இருதயத்தை ஒரு காரியம் நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்க? நம்ம சிதறி போக கூடாது, நமக்கு பெயர் உண்டாக்க ஒரு பெரிய கோபுரம் கட்டுவோம். அப்ப என் தேவன் அந்த ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளையும் அறிஞ்சாரு, அவங்க பேசின வார்த்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பெயர் உண்டாக ஒரு வானளாவ கோபுரத்தை கட்டுவோம். அப்ப என்ன, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்கள் இருதயத்திலே நீங்கள் நினைத்திருக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காரியங்களையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் வாய்விட்டு சொல்லி ஜெபித்தாலும் அதை கர்த்தனை செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்ப முதல் குறிப்பு, என் நினைவில் இருப்பதை மறவாதவர். என் தேவன் எப்படிப்பட்டவர்? என் நினைவில் இருப்பதை மறவாதவர். அப்ப என் நினைவுல ஒரு விருப்பம் இருக்குது, ஒரு வாஞ்சை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சரி, அதை எப்படி கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உங்க இருதயத்துல என்ன நினைவு வச்சிருக்க எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நினைவு எப்படிப்பட்ட நினைவு? கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். வாசிங்க. 19:5. அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா. இப்ப சகையும் இயேசு முன்னாடி சந்திச்சிருக்கிறாங்களா? சந்திக்காததுனால தான் பார்க்க ஓடுறான். கரெக்டா? சகையு இயேசுவை சந்திச்சது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறான், பார்க்கணும்னு ஓடுறான். சகையு ஏதாவது புறாவை தூது அனுப்பிச்சானா, இயேசுவே நீர் வரும்பொழுது நான் காட்டுத்தி மரத்தில் இருப்பேன், என்னை எட்டி பார்த்து என்னை என் வீட்டுக்கு வாருங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சானா? இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சானா? இல்ல டெலிபோன் கால் சீக்கிரட்டா பண்ணி பேசினா? எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், அவன் நினைவில், அவன் இருதயத்துல ஒரு நினைவு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்ச. கர்த்தர் அதை பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்ப்போட ஓடி வரான்? இயேசுவை நான் பார்க்கணும். டயர்ட் ஆயிட்டீங்களோ? பாடல் நடத்துறேன், ஜெபம் நடத்துறேன், செய்தி கொடுக்குறேன், நானே டயர்டா உட்கார்ந்துட்டு இருக்கிற உனக்கு அவ்வளோ டயர்டா இருக்குதா? ஸ்தோத்திரம். உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு அவ்வளோ டயர்டா இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்புறம் இந்த வாட்டி உண்மையான உபவாசத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம், எதையும் சாப்பிடாம வந்திருக்கிறீங்க. சரி, கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகையு ஆண்டவர்கிட்ட எதுவுமே சொல்லல, இருதயத்துல ஒரு வாஞ்சை இருந்தது, இருதயத்துல ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப இது 2 சப்ஜெக்டா பிரிக்கலாம். He had put some effort.
இப்போ நான் சொல்றேன் கவனிங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். ஒரு எஃபர்ட் அவன் வாழ்க்கையில இதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க இருதயத்துல என்ன விருப்பம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவன் இயேசு வருகிற வழியில தேடி போனான், எஃபர்ட் எடுத்தான். கரெக்டா? ரெண்டாவது, பார்க்கக்கூடிய வாய்ப்பில்லைன்னு சோர்ந்து வீட்டுக்கு போல காட்டத்தி மரத்துல ஏறினான். அப்ப வீட்டை விட்டு கிளம்பாட்டியும் வீட்டை விட்டு கிளம்பி இருந்து திரும்பி தோத்து போயிருந்தாலும் இயேசுவை சந்திச்சிருக்க முடியாது. இது தனி சப்ஜெக்ட், பார்த்துக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எப்படியாவது இயேசுவை பார்த்துன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. கர்த்தர் அந்த நினைவுகளை அறிந்திருந்தார். அப்ப என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சகேயுவுக்கு தன்னை பார்க்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தப்ப அதை நிறைவேற்றுகிறதற்கு ஏதோ ஒரு நிமிஷம், சகேயு பார்த்துட்டியா, நான் போட்டுமான்னு கேட்கல. ஹலோ, இருக்கிறீங்களா? சகேயுவே, என்னை பார்த்துட்டியா, போட்டுமான்னு கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இல்ல, கர்த்தர் சொன்னாரு, என்னை பார்த்தது போதுமா இல்லையா, நான் உன் வீட்டுக்கு என்ன பண்றேன். நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, பார்க்கணும்னு நினைச்சீங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு, வழியில பார்த்த ஹாய் பாபாய் see you அப்படின்னு சொல்லல. உன் வீட்டுல உன் வீட்டுல உன் கூட உன் பக்கத்துல உட்கார்ந்து நீ சமைச்சதை சாப்பிட்டு போனார். என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நான் உன்னை மறக்கலன்னா என்ன தெரியுமா அர்த்தம், நீ ஏதோ உன் இருதயத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதை நான் நிறைவேற்றுவேன். அதனால ஸ்டார்டிங்ல 3 குறிப்பு சொன்னேன். நான் உன்னை மறக்கல. 2வது குறிப்பு நான் சொன்னேன், உன் இருதயத்துல எது இருக்கிறதோ, நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை மறக்கல. 3வது, உன் இருதயத்துல சில எதிர்பார்ப்பு இருக்கிறது, அந்த எதிர்பார்ப்புகளையும் நான் மறக்கவில்லை. அப்ப எதிர்பார்த்தா இயேசுவை பார்க்கணும்னு இயேசு அந்த நினைவை நிறைவேற்றி கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, இப்ப 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்தா, இயேசுட்ட போய் இதை பேசினாளா? எதுவுமே பேசல. இயேசுவை பார்க்கணும்னு வருகிறா, பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே இல்லை. இயேசுவை பார்க்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்ப இயேசுவை பார்க்க முடியல. அப்ப என்ன பண்ணா, இயேசுக்கு மெசேஜ் கொடுக்கல. அந்திரேயாவே இங்க வா, நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பேதுருவே இங்க வா, எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், எதுவுமே சொல்லல. இயேசுகிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அவள் ஒன்னே ஒன்று நினைச்சு வந்தா, நான் அவரை தேடி போவேன், அவரை தேடி போனா சுகமாவேன். நான் என்ன சொல்றேன்னா, அவ பேசவே இல்லை. இருதயத்துல சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அந்த எதிர்பார்ப்பை பரலோகம் நிறைவேற்றி கொடுத்தது. கிறிஸ்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கினது போல என் இருதயத்துல சில எதிர்பார்ப்புகள், சில காரியங்கள் இருக்கிறது. அதை நான் யார்ட்டும் ஷேர் பண்ணல, அதை யார்ட்டும் நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதற்காக நான் ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை, உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மறக்கவில்லை. மிக முக்கியமாக உன் இருதயத்தில் சில காரியங்கள் இருக்கிறது, அதை நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். அவருடைய வல்லமை புறப்பட்டு உங்கள் இருதயத்தில் எதிர்பார்த்திருக்கிற அந்த வாஞ்சைகளை, உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அதை தீவிரமாய் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல அவருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. உங்க நினைவுல இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நான் உன்னை மறக்கலன்னா, உன் இருதயத்துல ஏதோ ஒரு நினைவு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதை நான் செஞ்சு கொடுப்பேன். ஹல்லேலூயா. 2வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதல் காரியம், என் நினைவுல ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதமாக வேணா இருக்கலாம், கர்த்தர் அதை நான் மறக்கலன்னு சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொண்டதற்காக நான் கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிற நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல என்னோடு கூட ஜெபிக்க விரும்புகிறீர்களா? விரும்புவீர்கள் என்றால் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். வீட்டில் இருப்பீர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய காரியங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள், காரணம் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மன மகிழ்ச்சி நாள்ல இந்த காலை நேரத்துல ஆண்டவரே அப்பா என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, கடன் என்கிற பாரத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை பண்ணுவீராக. தகப்பனே, தீர்க்கதரிசியை தேடி வந்த பொழுது ஆண்டவரே கடன் நிமித்தம் ஆண்டவரே கண்ணீர் விட்ட பொழுது அவளுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவரே தீர்க்கதரிசி அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து கட்டளையிட்டது போல தேவனாகிய கர்த்தாவே, அந்த தீர்க்கதரிசியை பார்க்கலும் பெரியவர் எங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா, எலியாவை பார்க்கலும் பெரியவர், எலிசாவை பார்க்கலும் பெரியவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இந்த நேரத்தில் கடன் பாரத்தோடு நிற்கிற ஆண்டவரே, எப்படி கடனை அடைப்போ அல்லது என்ன பதில் சொல்வோம் என்று கலங்கி ஆண்டவரே யாராவது தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், அல்லது ஆண்டவரே அப்பா காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாதபடிக்கு அல்லது ஏதாவது தேவைகளுக்குரிய பணம் இல்லாதபடிக்கு யாராவது ஜெபத்தில் கலந்து கொண்டிருப்பார்கள் என்றால், கடன் என்கிற பாரத்தை முறித்து பண தேவைகளை பொருளாதார தேவைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் சந்தித்து கர்த்தர் அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. தகப்பனே அப்பா ஆண்டவரே, நீர் நினைத்தால் ஆண்டவரே அப்பா ஒரு புதிய வழியை உண்டாக்கி கொடுக்க முடியும் ஆண்டவரே. எதிர்பார்த்த இடங்களில் ஒருவேளை தோல்வி உண்டாயிருந்திருக்கலாம், எதிர்பார்த்த இடத்தில் ஆண்டவரே உதவிகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் பரலோகத்தின் வாசல்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே எல்லா பண தேவைகளை சந்திக்கும்படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கடன் நிமித்தம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை இந்த நாளில இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும். நல்ல சாட்சியை நாங்கள் கேட்கும்படியாக கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் கடன் பாரத்தை மாற்றுவார். விசுவாசமாயிருங்கள், அதற்குரிய வழிவாசலை கர்த்தர் திறப்பார். God bless you. Amen. Praise the Lord. எங்கள் திருச்சபையில் வைத்து பிரதி மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற சபை பாடுபகற்ற இரவு ஜெபத்தில் பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.